ஓம் நம சிவாய. இந்த பதிவில் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முதல் பாடலுக்கு அதனுடைய பொருள் ரொம்ப ஆழமாக இருக்கிறதாக சமீபத்தில் படித்தேன். அதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் இந்த பதிவை நான் இப்போ ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதுதான் முதல் பாடல். எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான பாடல். படிக்கிற போது இதெல்லாம் மனப்பாட பகுதியாக இருந்து நிறைய தடவை நம்ம சொல்லி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு பாடல் இது. இதுக்கான அர்த்தம் பார்க்கும்போது எளிமையாக இந்த அர்த்தம் புரியக்கூடியதாகத்தான் இருக்குது. தோடை காதில் அணிந்திருக்கக்கூடிய தோடு உடைய செவியன், அப்படிப்பட்ட காதை உடைய விடை ஏறி, விடைனா காளை மாடு, காளை மாட்டில் ஏறி ஓர் தூவெண் மதிசூடி, மிக வெண்மையான ஒரு சந்திரனை தன்னுடைய தலையில் ஆபரணம் போல சூடி, காடுடைய சுடலை, அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், விபூதியை உடல் முழுக்க பூசிக்கொண்டிருக்கக்கூடியவர். சுடலையில், அதாவது எங்கு பிணங்கள் எரிக்கப்படுகிறதோ அங்கு அவர் அந்த சாம்பல் குவியலை அள்ளி பூசிக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார். காட்டில், அந்த பிணக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டு என் உள்ளம் கவர் கள்வன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு கள்வன். இதெல்லாம் நம்ம வாச்சியார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சொற்களுக்கான பொருள் அப்படிங்கிறது. அது மட்டுமே தெரிந்து கொண்டால் அதில் ஒரு ருச்சி என்ன இருக்குது இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயத்தை, இவ்வளவு பெரிய பாடல்களை எல்லாம் எழுதின அவர் திருஞான சம்பந்த பெருமான் என்ன உட்பொருளை வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறார்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாட்டு மேலே நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தியாகும். தோடுங்கிறத முதல்ல ஏன் சொன்னார்? இறைவன் 2 காதுகளில், ஒரு காதில் குழையும் ஒரு காதில் குண்டலமும் போட்டிருக்கிறார் அப்படின்னு. குழைக்காதன், குண்டலம் வைத்து குண்டலகேசி என்றெல்லாம் அவருக்கு பெயர்கள் இருக்கே. ஏன் இந்த பிள்ளை தோடை முதலில் பார்த்தது அப்படின்னு பார்க்க போனால், இந்த தோடு அம்பாளுடைய பாகத்தில் இருக்கக்கூடியது. அர்த்தநாரீஸ்வரனாக அவர் இருக்கிறார். அப்படி அம்பாளோடு சேர்ந்து அவர் இருக்கும் பொழுது அவர் ஒரு பக்கம் தோடை அணிந்திருக்கிறார், ஒரு பக்கம் குண்டலத்தை அணிந்திருக்கிறார். இவர் இந்த குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை கேட்டு இதற்கு பால் கொடுக்க வேண்டியது தானே என்று அம்பாளை பணிக்கிறார். அப்பொழுது அம்பாள் அந்த குழந்தையை எடுத்து அணைத்து அந்த பாலை புகட்டுகிறாள். நம்ம அந்த போஸ்டரை பார்த்தோன்னா நமக்கு இது புரிஞ்சிடும். ஒரு தாய் எப்படி பால் ஊட்டுவாள் அப்படின்னு. அது கிண்டியில் பால் ஊட்டினாலும் சரி, தன்னுடைய ஸ்தனத்திலிருந்து கொடுத்தாலும் சரி, அப்படி ஒரு அணைப்போடு தானே கொடுப்பாள். அணைக்கும் பொழுது இந்த குழந்தை பார்க்கறது எந்த பக்கம் அப்படின்னா தாயாருடைய அந்த இடது பக்கத்தை தான் அது பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது அதுக்கு முதல்ல தெரியறது எதுன்னா தோடு தான் தெரியறது. அதனால் யார் உனக்கு இதை கொடுத்தது அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தன்னுடைய அப்பா சிவபாத ஹிருதயருக்கு. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் தோடு போட்டு கொண்டிருந்தார். செவியன் அப்படிங்கிறார். அப்போ ஆணாக இருந்தார், ஆனால் தோடு போட்டு கொண்டிருந்தார். அவர் விடை ஏறியோர், இந்த தோடுக்கு கூட, அந்த செவியனுக்கு கூட ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம நல்ல விஷயங்கள்லாம் கேட்குறோம் இல்லையா, அதை கேட்கறதுக்கு நமக்கு உதவி பண்ணுறது எதுன்னா செவிகள் தானோ. கேள்வி செல்வத்தை பற்றி வள்ளுவர் கூட அழகாக ஒரு 10 பாடல் எழுதியிருக்கார். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னுலாம் சொல்லியிருக்கார். அப்போனா இந்த கேட்கறது இருக்கு இல்லையா, அந்த காது இருக்கே, ஒரு ஜீவனுக்கு ரொம்ப உபகாரமான ஒரு
உறுப்பாக அது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் அதுக்கு ஒரு பெருமை சேர்க்கணுமா. தான் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் நிறைய பேரோட காதுகளுக்கு போய் அவர்களுடைய மனங்களில் நுழைந்து அது மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய ஆக்ஞையாக இருக்குது. அதனால் அந்த செவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு நிறைய பேர் வியாக்கியானங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணுகிறார்கள் இந்த பாடலுக்கு. விடை ஏறியோர் அப்படின்னா அவர் ஒரு பெரிய காளை மாட்டில் வரார் அப்படின்னு. அந்த இடத்துல அதற்கு ஆழப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காளை மாடு என்பது சிருஷ்டியை குறிக்கிறதாம். அதாவது தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படின்னு. தர்ம தேவதையாக அந்த ஈஸ்வரனானவன் இருக்கிறார். தர்மத்தை பரிபாலனம் செய்பவராக அந்த ஈஸ்வரனானவர் இருக்கிறார் அப்படின்னு. விடையேறியோர் தூவெண் மதிசூடி அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வானத்தில் பார்க்குற சந்திரன்னு நினைக்கக்கூடாது. அது அந்த சந்திரனுடைய தேஜஸை அவர் சூடிக்கொண்டிருக்கிறார், அந்த ஒரு ஒளியை அவர் சூடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், அது இந்த உலகத்தில் அனைவருக்கும் அருளை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஸ்திதி அப்படிங்கிற படைத்தல் காத்தல் அப்படிங்கிற அந்த 5 தொழிலில் 2வது தொழிலை அது குறிக்கிறது அப்படின்னு வியாக்கியானமெல்லாம் சொல்லியிருக்கு. தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கே இருக்கக்கூடிய அந்த சம்ஹார ஸ்திதி இருக்கே, அந்த சங்கார காலத்து சிவபெருமான் அவர் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் ஒரு தூசி பொடியாக்கி தன்னில் அவர் ஐக்கியமாக்கி கொள்கிறார். அதுதான் அவருடைய கருணையே. எங்கேயான போக விடுறது கிடையாது, தன்னிலேயே அவர் சேர்த்து கொள்கிறார் அப்படின்னு அந்த சங்கார ஸ்திதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நிலையை அங்கே தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. அப்புறம் என்ன உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னா, ரொம்ப பக்தி ரசமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னோட ஹிருதயத்தை அவன் திருடி கொண்டானப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தத்துவார்த்தமாக எப்படி வியாக்கியானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கள்வன் எப்படி இருப்பான், மறைந்து இருப்பான் இல்லையா. மறைத்தல் அப்படிங்கிற அவருடைய தொழில் இருக்கே, அது எப்படின்னா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் வள்ளுவர் சொன்னது போல மலர்மிசை ஏகினான் அப்படின்னு இருந்தாலுமே கூட, அது அவர்கள் விவகாரம் பண்ணும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அது அவர்களுக்கு புரிபடாத வண்ணம் அறியாமையால் அது மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவன் கள்வனாட்டம் எனக்குள்ளேயே மறைந்து கொண்டிருக்கிறான், என்னுள் நிறைந்து இருக்கிறான், என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னு சிவபெருமானை அழகாக வர்ணிக்கிறார். அதாவது 5 தொழிலாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பஞ்சகிருத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனைத்தையும் இந்த ஒரு பாடலிலேயே அவர் கொண்டு வந்து, அதன் பிறகு அந்த பிரம்மாவுக்கு அவர் எப்படி அனுகிரகம் பண்ணினார், பிரம்மா இவரை இந்த ஒரு சமயத்தில் அவருக்கு அந்த படைப்பு தொழிலானது அவரை விட்டு போக, அவர் மீண்டும் இந்த பிரம்மாபுரம் என்ற இந்த சீர்காழி பெரும் க்ஷேத்திரத்தில்தான் அவர் தவமிருந்து தன்னுடைய அந்த ஒரு சக்தியை மீண்டும் பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்தல புராணத்தில் அதெல்லாம் இருக்குது. அதையும் சேர்த்து கொண்டு வரார். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானேங்கிறதுக்கு முன்னாடி ஏழுடைய மலரான் முன்னாள் அப்படின்னு சொல்லி, அப்போது இந்த பிரம்மதேவன் தவம் செய்த இந்த திருத்தலம், இந்த திருத்தலத்தில் அவனுக்கு அனுகிரகம் செய்த அந்த ஈஸ்வரன், அவன் எனக்கு பாலை கொடுக்க சொல்லி அம்பிகையானவள் எனக்கு பாலூட்டினாள். அப்பா உனக்கு தெரியலையா, அவன் இப்படி இருக்கானே, அவனுடைய அந்த ரூபம் இப்படி இருக்கே அப்படின்னு ரூப வர்ணனை அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு விதமாக நாம் வாக்கியங்களுக்கு மாத்திரம் அர்த்தம் பார்க்குறத பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இதில் வைத்திருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வ காரியங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈசன் அம்மையப்பன் எனக்கு பாலூட்டினான், எனக்கு அந்த சிவஞான அமுதத்தையே கொடுத்தான் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான ஒரு அர்த்தமாக தெரிகிறது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த வியாக்கியானத்தை. அதனால் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஹரி ஓம் நமஸ்தே.